வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கிராஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, 2025 நடைபெறுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சின்றது கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சரிங்களா? நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க. நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம், எண்ண திதி, ராகுகாலம், யமகண்டம், மேலும் ஒரு வார்த்தை பலன், மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்வழி. இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, அடுத்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து சேரும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சனிப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும். அது தேவையில்லை. சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எதை செய்யக்கூடாதோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும். எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் ராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன். அதை பின்பற்றுங்க போதும். மேலும் நம்ம சொல்கிற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்கிறோம். அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியாக இருப்பாங்க, ஆனால் மேஷ லக்னமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பலன்களையும் பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். சரி, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ சனி 2ல் இருக்குது. 2ல் சனி அப்படின்னும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கும்பராசி 7 சனியில் தான் பிடியில் தான் இருக்குது. இருந்தாலும் இப்பொழுது பாத சனி. பாத சனின்றது முன்பு இருந்த விரய சனியை காட்டிலும் ஜென்ம சனியை காட்டிலும் இந்த பாத சனி நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனி காலத்தில் கொஞ்சம் நஞ்சமான பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது அவங்க வந்து ரொம்பவும் நிறைய பேர் மன உளைச்சல்களுக்கு ஆட்படும்படி நிறைய பிரச்சனைகள் குடும்பத்திலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், உடல் களத்தில் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது ஒரு நிம்மதியாக ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சுதா, ஒரு வேலையில் ஒரு முழு கவனத்தோடு செய்ய முடியாது. குடும்பத்தில் நம்ம ஒரு சந்தோஷமாக ஏதாவது செயல்பாடு செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, குழப்பம், தடங்கள், வாக்குவாதம். எதனா புதுசாக செய்கிறோம், நம்ம தன்னம்பிக்கையோடு செய்கிறோம் அப்படின்னா கூட சரி, அதில் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு சிக்கல். நல்லது செய்ய போய் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நிறைய பேர் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. நல்லதுக்கே காலம் இல்லைடான்ற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சரிங்களா? நிறைய பேர் 7 சனியின் பிடி இன்னும் விலகாததுனால அந்த கடன் பிரச்சனையாகட்டும், உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாததாகட்டும், தொழில் ஏற்றம் இல்லாதட்டும், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தருணம் ஆகட்டும், இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா 2ல் சனி பாத சனின்னும் போது கண்டிப்பாக இந்த கடந்த 5 வருஷங்களை காட்டிலும் வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்குங்க. இதான் ஒரு நல்ல விஷயம். 7 சனியின் பிடி முழுசாக முடியலை, ஆனால் நல்லாயிருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம 5 வருஷமான கடினமான காலத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க. இந்த 2.5 வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நீங்கள் ஈஸியாக இதுவரை பெற்ற அனுபவ அறிவிலேருந்து பிரமாதமாக தாண்டி வரக்கூடிய அமைப்பு காட்டுது. அதனால் கவலைப்படாதீங்க. அப்போ வேலை எப்படி இருக்குன்னா, முன்பு இருந்ததை காட்டிலும் வேலை பளு குறைய ஆரம்பிக்கும். அதாவது எதை எப்படி செய்யணும்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக திட்டமிடுதலோடு செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்கள் பெற்ற அனுபவ அறிவு கொண்டு இதை இப்படி செஞ்சால் எப்படியும் பிரச்சனை வரும்னு உணர்ந்த நீங்கள் இதை இப்படி செஞ்சு நல்ல பேர் வாங்கணுன்றதை உணர ஆரம்பிப்பீங்க, செய்ய ஆரம்பிப்பீங்க, நடக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? தொழிலில் நிறைய கற்றுக்கிட்டீங்க. அதனால் இனி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது ரொம்பவே தெளிவாக இருப்பீங்க. சரிங்களா? கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் அவசியம். மற்றபடி புது தொழில் இப்போ ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. பட் எந்த காரணத்தை கொண்டு அகலக்கால் வைக்க வேண்டாம். சரிங்களா? பெரும் இன்வெஸ்ட்மெண்ட், பெரும் கடன் அதெல்லாம் வேண்டாம். வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புரிதல் வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் புரிதல், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல், வீட்டுக்குள்ளே நம்மளை வந்து உணராமல் இருந்தவங்க, புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. கவலைப்படாதீங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்தை நம்பி நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிறைய திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதை செய்யறதுக்கான அமைப்புகள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். சில பேர் வேலை தேடலாமான்ற ஐடியாவில் இருக்கீங்க. ஆமாம், வேலை கிடைக்கும். வேலை பலு உண்டு, ஆனால் வேலை கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. சார், நான் வேலை செய்கிற இடத்துலையே இருக்கேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக பதவி உயர்வுக்கான அடையாளம் காட்டுது. உடனேன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 3-6 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு தெளிவை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? உங்கள் சுயஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பிரமாதமான அமைப்புகள் உண்டு, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்க. என்னதான் இருந்தாலும் 7.5 சனி முழுசாக முடியலை. முன்பு உங்களுக்கு இருந்த அந்த அவ்வளோ ஹெல்த் கம்ப்ளைண்ட் இப்போ இருக்காது. இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். சார், அப்போ நான் ஒரு இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம், வீடு கட்டலாம். என்ன 7.5 சனி பாதிப்பு முடியாதனால எல்லாத்தையும் ஒரு கவனத்தோடு செய்யுங்க. ஒரு டபுள் டாக்குமெண்ட் செக் பண்ணுங்கள், ஒரு வீடு இதுவோ ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரொம்ப அகலக்கால் டக்குன்னு வைக்காதீங்க. ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் தெளிவாக விசாரிங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும். 5 வருடங்கள் இருக்க தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அப்போ கிடைச்சா போதும்பா அப்படின்னு எதையும் கடகடன்னு செய்யாமல் நிதான போக்கை கடைப்பிடிங்க. குடும்பத்திலையும் சரி, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துலையும் அனுசரித்து போங்க. தொழிலையும் சரி, உங்கள் கீழே இருக்கவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகரம் சந்தித்த அளவுக்கு கும்பம் சந்திச்சிருக்காது. இருந்தாலும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் குழப்பம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டு. இந்த பாதசனி காலகட்டம் நல்லா இருக்கும், புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாதசனியில் திருமணம் ஆயிடுங்க. இந்த பாதசனியில் திருமணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க 7.5 வருஷம் ஆன வரைக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம். அப்படி கிடையாது. பாதசனி காலகட்டத்தில் நீங்கள் ப்ராப்பராக ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து, குடும்ப பின்னணி பார்த்து கண்டிப்பாக பண்ணலாம். அவசரப்பட்டு எதை வேணால் பண்ணலாம் நான் சொல்லலை. குறிப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து செயல்படுங்க, பிரமாதமாக இருக்கும். வாக்குவாதங்கள் வேண்டாம். எதிலையும் ஒரு நிதான போக்கு கடைப்பிடிங்க. இடம் வாங்கிறது, விற்கிறது. சார், ரொம்ப நாளாக ஒரு இடம் இருக்குது, அதை விற்கலான் இருக்கேன், இப்போ விற்கலாமா? விற்கலாம், கண்டிப்பாக விற்கலாம். விரும்பிய தொகைக்கு அந்த இடத்தை விற்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு சேரும். என்ன, எதுலேயும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருங்க, அது மட்டும் போதும். ஏதாவது மருந்து ஏதாவது எடுத்துக்கிறீங்க, உடல்நலம் சார்ந்த சரியான டைமுக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க, அந்த மருந்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கும். இருந்தாலும் தவற விட வேண்டாம், உங்களுடைய கவனத்தோடு செயல்படுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 வருஷத்தை மட்டும் இன்னும் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஏறுமுகமான காலம் உங்களுக்கு காத்திருக்கு. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி 5 வருஷத்தை தாண்டிட்டீங்க. வெறும் 2.5 வருஷம் தானுங்க, ரொம்ப ஈஸியாக தாண்டி ரொம்ப பிரமாதம் வருவீங்க. இந்த 2.5 வருஷம் நீங்கள் இன்னும் இருந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. முன்பு இருந்ததை காட்டிலும் ஒரு ஏற்றத்தோடு இருப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மழை தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல நம்ம வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுவோம், அதுக்கு நிற்க சொல்லலை. சரிங்களா? அந்த மாதிரி இதுவரை நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காக இருந்த நிலைமை தாண்டி இப்போ நம்ம முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்போம். பட் முழு வேகத்தோடு செயல்பட முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குது. ஏற்றமான காலம், நல்ல ஒரு பாதசனி காலகட்டத்தில் உங்கள் விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. சனிப்பெயர்ச்சி சாதகமாக இருக்குங்க, சந்தோஷமாக இருங்க. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன்னா உங்கள் சுயஜாதகம் அப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, லக்னம், தசா புத்தி, அந்தரம், உபாந்தரம்னு 1000 பரிமாணங்கள் இருக்குது. அவங்க சுயஜாதகத்தோடைய கன்சல்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள், உங்களுக்கு திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயஜாதகப்படி கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு, இதை நீங்கள் செய்யணும், இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிடுவோம். என்னப்பட்ட பலாபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும். பார்த்துங்க. மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலவசமான பதிவு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, அதை தவற விடாதீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.